குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பதை உலகிற்கு கூறிய உயிரியலாளர் சார்லஸ் டார்வின். சர்ச்சைக்குரிய அவரது கோட்பாடு சாதனையாக மாறியது எப்படி என்று பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இங்கிலாந்து நாட்டின் ஸ்ரூஸ்பரியில் 1809 ஆண்டு பிறந்தார் சார்லஸ் டார்வின். சிறு வயதிலிருந்தே இயற்கை உலகத்திற்குள் பின்னியிருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ள அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்த டார்வின் இயற்கை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பதை வழக்கமாக்கினார். மேலும் வீட்டை சுற்றி உள்ள வயல்வெளிகள் மற்றும் வனப்பகுதிகளை ஆராய்வதற்கும் தாவரங்கள் மற்றும் பூச்சிகளை சேகரிக்கவும் தனது ஓய்வு நேரத்தை செலவிட்டார் டார்வின். 1825 எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர்ந்து படித்த டார்வின் தனது படிப்பை பாதியிலேயே கைவிட்டார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த டார்வின் ஜான் எட்மண்ட்ஸ்டோனிடமிருந்து டாக்சிடெர்மி பாடத்தினை கற்றுக்கொண்டார். டாக்சிடெர்மி பாடமானது பிற்காலத்தில் அவருடைய ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இறையியல் படிக்கச் சென்ற டார்வினுக்கு 1831 ஆண்டு கேம்பிரிட்ஜ் பேராசிரியர் ஒருவரால் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. HMS பீகில் கப்பலில் 5 ஆண்டு பயணம் செய்வதுதான் அது. அந்த பயணத்தில் புது தாவரங்கள், வித்தியாசமான விலங்குகள் மற்றும் புதைப்படிவங்களை சேகரித்தார். 1836 ஆண்டு இங்கிலாந்திற்கு திரும்பிய டார்வின் தான் சேகரித்த தொகுப்புகள் மற்றும் பதிவுகளை ஆராய்ந்தும் பல ஆண்டு மாதிரிகளை பகுப்பாய்வு செய்தும் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். 20 வருட ஆராய்ச்சிக்கு பிறகும் மலை போல ஆதாரங்களை சேகரித்து வைத்திருந்த போதிலும் தனது பரிணாம கோட்பாட்டை வெளியிட தயங்கினார். அதற்கு காரணம் அந்த காலத்தில் ஓங்கியிருந்த மத நம்பிக்கை. பின்னர் இளம் இயற்கை ஆர்வலர் ஆல்பர்ட் ரஸ்ஸல் வாலஸ் டார்வின் உருவாக்கிய கோட்பாடு போன்ற ஒன்றை உருவாக்கியதை அறிந்ததும் தனது கோட்பாட்டை வெளியிட முன்வந்தார் டார்வின். இறுதியாக நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் இரு விஞ்ஞானிகளும் சேர்ந்து அவர்களின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை லண்டனில் உள்ள லின்னியன் சொசைட்டியில் வெளியிட்டனர். அடுத்த ஆண்டே சார்லஸ் டார்வின் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1859 வெளியிடப்பட்ட உயிரினங்களின் தோற்றம் குறித்த புத்தகமான ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் தெய்வீக நம்பிக்கைக்கு முரண்பாடாக இருப்பதாக இங்கிலாந்து திருச்சபையின் சில உறுப்பினர்களால் குற்றம் சாட்டப்பட்டது. இருப்பினும் புத்தகம் நன்றாக விற்பனையானது. மேலும் 1871 டார்வின் வெளியிட்ட த டீசன்ட் ஆஃப் மேன் அண்ட் செலக்ஷன் இன் ரிலேஷன் டு செக்ஸ் என்ற புத்தகத்தில் மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக்கினார். டார்வினின் ஆதரவாளர்களில் ஒருவரான தாமஸ் ஹக்ஸ்லி டார்வினின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தனது எழுத்தின் மூலமாகவும் சொற்பொழிவுகளின் மூலமாகவும் மக்களிடையே புரியும் வகையில் கொண்டு சேர்த்தார். உலகமே ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்த டார்வினின் பரிணாம கோட்பாடு தற்போது உலகெங்கிலும் அனைத்து மொழி மாணவர்களுக்கும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.